ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே தேவன் இந்த மேலர் ஜெபக்குழு மூலமாக உங்களை சந்திப்பதிலே ஆண்டுக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் எல்லாரும் இணைந்து நம்ம ஜெபிப்போம். இந்த நாளிலே ஒரு அபிஷேகத்தை கட்டளையிடும்படியாக, பரிசுத்த ஆவியின் நிறைவை பெறாதவர் நிறைவை பெற்றுக் கொள்ளும்படியாகவும், ஆவியானுடைய தொடுதலை உணரத்தக்கதாகவும், அவராலே வருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் நாம் எல்லாரும் கூடியிருக்கிறோம். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? உங்க போன்ல அன்மியூட் பண்ணி எல்லாரும் ஜெபிங்க. நீங்க ஜெபிக்கிறது எல்லாரும் கேட்கத்தக்கதாக அந்த ஒரு யூனிட்டி ஆண்டவர் அப்படி ஒரு கிருபையை தருவாராக. நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பிப்போம். ஆவியானவர் நம்ம மத்தியில கடந்து வரும்படியாக விட்டு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய மகிமையான பிரசன்னை எல்லாரும் நிரப்பும்படியாக ஒப்பு கொடுப்போம். லகதர பலர ஷபலர யாந்தலர கதலர கந்தலர லகதர பலர ஷீமலர ஷியாந்தலரோ தெலலரே ஷியாந்தலரா. இன்றைய நாள் உங்களுக்கான நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள் உங்களுக்கான நாள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை சந்திக்கிற நாள். ஹல்லேலூயா. விசுவாசத்தோட எதிர்பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, ஆவியானவரே நீ தொடுங்கன்னு சொல்லுங்க. எனக்குள் வந்தவரே நீ நிரப்புங்க கேளுங்க. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் அந்த அனுபவம் இல்லாதவர்கள், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற அந்த அனுபவம் இல்லாதவர்கள் சோர்ந்து போகாமல் இன்னைக்கும் கேளுங்க. ஹல்லேலூயா. இது வரைக்கும் நான் கேட்டுட்டேனே, இது வரைக்கும் ஆண்டவரே நீ தொடுமை கேட்டுக்கொண்டு சலித்து போய் இருக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கலாம். ஆகிலும் கர்த்தருடைய ஆவியானவர் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா உங்களுடைய ஜெபத்தை எல்லாம் கேட்கிறவர். ஹல்லேலூயா. உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறவர். ஹல்லேலூயா. வனாந்தர வயல்வெளியாய் மாறும் என்று சொன்னவர், வனாந்தரத்துல தண்ணீர்களை அவாந்தர வழியில் ஆறுகளை நான் பாயை செய்வேன் என்று சொன்னவர், லகதர் ரகதர் வெட்டாந்தர நீ தடாகம மாறும் என்று சொன்னவர் உங்களை அப்படியே விடமாட்டார். ஹல்லேலூயா. உங்களை அப்படியே விடமாட்டார். ஹல்லேலூயா. உங்க தாகத்தெல்லாம் தீர்க்கிற வருகிறார். ஹல்லேலூயா. சமாரியா ஸ்திரியை ஹல்லேலூயா தொட்டவர் வாழ்க்கையில ஹல்லேலூயா தம்முடைய ஆவியினா தண்ணீரை நிரப்பினவர் உங்களை மறந்து விடுவாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதனால் எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஓ, நான் பிசாசின் போராட்டத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறேனே, மந்திர கிரியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறேனே என்று சொல்லிக் கொண்டு கிருபையில் என்றார். ஆவியானவருடைய வல்லமையை கேளுங்க. ஹல்லேலூயா. பிசாசை குறித்து கவனிக்காதீங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியானவரை குறித்து கவனிங்க. ஹல்லேலூயா. ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. லகதரபல ஷபலர கதலர ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த போன் பிரேயரை ஆசீர்வாதம் தருவீராக ஆண்டவரே. இந்த சத்தத்தை யார் யார் கேட்டுக் கொண்டிருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் நீ நிரப்புவீரா நான் ஜெபிக்கிறேன். தேவ பிரசன்னம் அவங்க வீடுகள்ல இறங்கி வரும்படியா ஜெபிக்கிறேன். இந்த போன் பிரேயர்ல கான்சென்ட்ரேஷனோடு கவனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய மகிமை தொடுவதாக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. உம்முடைய வஸ்திரங்கள் விழும்படியா ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. லகதரபா ஷகதர கதலர ஒரு வெண் வஸ்திரங்கள் எல்லாருக்கும் தரிப்பிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. வெண் வஸ்திரங்கள் விழுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையை கேளுங்க. ஹல்லேலூயா. நீ நிரப்பும் இயேசுவே. ஹல்லேலூயா. ஆவியானவரே நீ நிரப்பும் என்று கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. லகதரபா ஷகதர ஷியாந்தலரோ சந்தேகப்படாமல் கேட்கும்படி சொன்னார். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன வேணும் ஆவியானவர்கிட்ட? ஹல்லேலூயா. என்ன வேணும் இன்னைக்கு உங்களுக்கு? ஹல்லேலூயா. கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஹல்லேலூயா. எனக்கு ஆசீர்வாதத்தை தாரோ, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தாரோ, பொருளாதார ஆசீர்வாதத்தை தாரோ. ஷபர கதரபா லிகதரபா லபதரபா லகதரபா லஷாந்தலரா. கேளுங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே உம்முடைய வல்லமையுள்ள கரம் ஆண்டவரே இந்த போன் பிரேயர்ல இறங்கி வரும்படியா ஜெபிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி அவங்க வாழ்க்கையில உடைய அக்கினி இறங்கி வரும்படியா ஜெபிக்கிறேன். பரிசுத்தரின் பிரசன்னம், பரிசுத்த ஆவியானுடைய தொடுதலை உணரத்தக்கதாக
ஹல்லேலூயா. அவங்க சரீரத்துல இறங்கத்தக்கதாக தேவ கரம் நிரப்பும்படியா ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனம் புரியாத சந்தோஷம் சமாதானம் நிரப்புவதாக, பிசாசுகள் வெளியேறுவதாக, ஆவிக்குரிய மண்டலங்கள் திறக்கப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகதர ஷகத ரிகதர லகதரபா. எனக்கு அந்நிய பாஷை வரலையேன்னு சொல்றவங்க விசுவாசமா பேச ஆரம்பிங்க. ஒரு பாஷையா வந்திருக்கும். ஹல்லேலூயா. தொண்டை வரைக்கும் வருதேன்னு சொல்றாங்களா? ஹல்லேலூயா. எல்லாம் ரிலீஸ் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினால. லகதரபா ஆவியானவங்களுக்கு நிரப்பும் பொழுது பல பாஷைகள் புறப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். புதிய பாஷைகள், நவமான பாஷைகள் வருவதாக இயேசுவின் நாமத்தில். எதுவுமே ஸ்டாப் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. No one can stop you. ஹல்லேலூயா. எந்த ஒரு சத்துருவோ, எந்த ஒரு மாம்சமோ, எந்த ஒரு கிரியையோ, எதுவோ உங்களை தடுக்க முடியாது. ஆவியானவரை தடுப்பதற்கு ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. லகதரபா லஷகதரபா. பேச ஆரம்பிங்க, பேச ஆரம்பிங்க. ஆவியில சார்ஜ் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஆவியில அனல் உண்டாகட்டும், அனல் உண்டாகட்டும், அனல் உண்டாகட்டும், அனல் உண்டாகட்டும். லகதரபா லஷகதரபா. எவ்வளவு மணி நேரம் ஜெபிக்கிறோம் அந்நிய பாஷையில? ஹல்லேலூயா. எவ்வளவு மணி நேரம் ஜெபிக்கிறோம் அந்நிய பாஷையில? லகரகதரபா லஷகரபா. ஆலயத்துல மட்டும் ஜெபிக்கிறோமா? ஹல்லேலூயா. ஆராதனையில மட்டும் பேசுறோமா? ஹல்லேலூயா. பேச ஆரம்பி, அனல் மூட்டி எழுப்பி விடுங்க. ஹல்லேலூயா. மரகரகதர ஷகரபா. ஒரு இன்டென்ஷனோட ஜெபிக்க. ஹல்லேலூயா. மகான் சொல்லோரோ. என்னுடைய ஆவிக்குரிய சென்சஸ் உருவாகுவதாக. ஆவி மனுஷன் புறப்படுவானாக. எனக்குள்ள இருக்கிற ஆவி மனுஷன் எழுந்திருப்பானாக. லகதரகதரகதரபா. லிகலகதரபா லஷகதரபா. மரபரகத. ஆவியே உயிர்ப்பிக்கிறது. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாவும் ஜீவனா இருக்குதுன்னு கர்த்தர் சொன்னார் அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லேலே ரசோ சொல்லோ மாஷாகார. கர்த்தர் கிருபையாக கொடுத்த அந்த அந்நிய பாஷைகளை பயன்படுத்துங்க, பயன்படுத்துங்க, பயன்படுத்துங்க. கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த சாவியை பயன்படுத்துங்க. ஹல்லேலூயா. லகர கதர பல சதர லகதரபலகதர. அந்நிய பாஷை பேசுவதற்கு தடை பண்ணாதிருங்கள். ஹல்லேலூயா. தடை பண்ணாதிருங்கள். ஹல்லேலூயா. மாமா ரகதர லகரகதர ஷகர சந்தோலோரோ மரபரகதரப ஷகரபா. பேச ஆரம்பிங்க. ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு சத்தியத்தை விளங்க பண்ணுங்க. இன்னைக்கு என்னை தொடுங்க ஆண்டவரே. உம்முடைய வல்லமையில பிரசன்ன என்னை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் அவிழ்க்கப்படும். நான் முன்னேற முடியாதபடிக்கு என்ன தடைகள் இருக்கிறது? இன்னும் பிரயாணம் பண்ண முடியாதபடிக்கு, இன்னொரு லெவலுக்குள்ள நான் வர முடியாதபடிக்கு என்ன இருக்குது ஆண்டவரே? எனக்கு அதை வெளிப்படுத்துங்க ஆவியானவரே. சொல்லுங்க ஆவியான, கேளுங்க. ஹல்லேலூயா. என்னை நிரப்புங்க தகப்பனே. ஹல்லேலூயா. இந்த நாளில என்னை ஆசீர்வதிங்க. இந்த நாளை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி ஒரு பரிசுத்த நாளாக. 8 நாளே தொடக்கம் அர்த்தம். ஹல்லேலூயா. 7 பரிபூர்ணம். ஹல்லேலூயா. 7லிருந்து 8. ஹல்லேலூயா. பரிபூர்ணத்தின் தொடக்கமா இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஒரு தொடக்கமாக இருக்கட்டும் இந்த நாளிலே உங்களுக்கு. ரகரபல ஷபலகதரபலகதர. புதிய தொடக்கங்கள் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. I speak hallelujah new things. hallelujah. நான் புதிய காரியங்களை உங்க வாழ்க்கையில பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா ஏரியால ரகத ரபல சகத ரக எல்லா ஆஸ்பெக்ட்லயும் ஹல்லேலூயா புதிய காரியங்கள் தொடங்குவதாக இன்னைக்கு. ஹல்லேலூயா. மரகத ரகத ரப மரபலகத ரபல ஷபரகத ரகத ரப லங்கத ரகத ரபல சகத ரப. ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி, ஊழியத்தின் காரியங்களையும் சரி, பொருளாதார காரியங்களிலும் சரி, எல்லா
எல்லா ஏரியாலையும் புதிய கிருபைகள் மரப புதிய காரியங்கள் தோன்ற செய்கிறார் கர்த்தர். அல்லேலூயா. அது இப்பொழுதே தோன்றும், அதை அறியீர்களா? அல்லேலூயா. லகதர், அது இப்பொழுதே தோன்றும், அதை அறியீர்களா என்று சொன்னாரே. அல்லேலூயா. நான் வனாந்திரத்திலே வழிகளையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குற தேவன் என்று சொன்னாரே. நான் இப்பொழுது வழியை உண்டாக்குறது கர்த்தர். தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஜெபத்துல கலந்து கொண்டு ஒவ்வொருவரும் இடைப்படுங்க. இந்த யூடியூப்ல கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. இந்த போன் பிரேயர் எங்கெங்க போதோ எல்லாரையும் தொடுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்களை மத்தியில நீங்க இருக்கிறக்கா ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் ஒரு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே மீண்டுமாக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய நாமம் உங்களுக்கு மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள்ல தேவன் நம்மோடு பேசும்படியாக எடுத்துக்கொள்வோம். சில சத்தியங்களை தியானிக்கும்படியாக ஆண்டவரை பாரப்படுத்தினார். அந்த சத்தியத்தை மட்டும் நாங்கள் சுருக்கமாக சொல்லி நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவரும் தேவ தூதர்களும் என்ற தலைப்புல இந்த டாபிக் ஆண்டவர் ஞாபகப்படுத்தி என் இருதயத்துல போட்டார். புதிய சத்தியம் அது. நான் இதை எங்கேயும் நான் பேசுனதில்லை. ஆனா ஆண்டவர் பாரப்படுத்தின சத்தியமா இருக்கிறபடியால், அவசியமான சத்தியமா இருக்கிறபடியால் இதை நான் உங்களோட பேச விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் வசனம் 8 தெரிந்த வசனம். அதை முதலாவது வாசித்து அடிப்படையாக பரிசுத்த ஆவியானவரை குறித்த ஒரு சில சத்தியங்களை நான் சொன்ன பிறகு தேவ தூதர்களை குறித்தும் நான் உங்களோட கனெக்ட் பண்ண விரும்புகிறேன். ஸோ ஆவியானவரும் தேவ தூதர்களும் சேர்ந்து செய்த காரியங்கள் எல்லாம் நம்ம தியானிக்க போகிறோம். அந்த சத்தியத்தை நாம் விசுவாசிப்போம், நம்முடைய வாழ்க்கையிலும் அது நடப்பதாக. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் வசனம் 8 தெரிந்த வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து வாஷிங் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது எப்பப்பெல்லாம் வராரோ வரும் பொழுதெல்லாம் பலன் தான். ஆமென். அதை விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியோ உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனம் உள்ளது. எங்களுடைய மனசு ஒரு நேரம் பலவீனப்படுகிறது, எங்களுடைய யோசனைகள் பலவீனப்படுகிறது, சரீரம் பலவீனப்படுகிறது. ஆகவேதான் ஆவியானவரை தேவன் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து விசுவாசித்து அடிப்படையாக பாவ மன்னிப்பின் அடிப்படையாக பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையாய் மாறினவர்களுக்கு தேவன் தம்முடைய கிருபையுள்ள பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும், அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட எவர்களுக்கும் பிதாவின் வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவியானவர் என்பவர் நமக்கு கிருபையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வது அவசியமாயிருக்கிறது. அவரை பெற்றுக்கொள்வது அவசியமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து, இங்கிலீஷ்ல நீங்க அடிக்கடி சொல்லப்படுதான், யூ வில் ரிசீவ் பவர், ஒரு வல்லமையை பெற்றுக்கொள்வீர்கள். ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும் பொழுது உங்களுக்குள்ளே வல்லமை இருக்கிறது என்ற சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும். ஆவியானவர் இருப்பார் என்றால் வல்லமையும் இருக்கிறது. ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார் என்று விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, உங்களுக்குள்ள ஆவியானவர் இருப்பார் என்றால் வல்லமையும் உங்களுக்குள்ள இருக்கிறது என்று விசுவாசிக்க வேண்டும். அப்ப ஆவியானவரும் தேவன் கொடுக்கிற அந்த வல்லமையும் எடுத்துக்கொண்டுதான் நீங்கள் இந்த பூமிக்கு சாட்சியா இருக்க முடியும், இந்த உலகத்துக்கு சாட்சியா இருக்க முடியும், எல்லாத்துக்கும் மேல கிறிஸ்து இயேசுவுக்கு சாட்சியா நிற்க முடியும். எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்று இயேசு சொன்னார். எதை வைத்துக் கொண்டு? ஆவியானவரும் வல்லமை இருந்தால் ஒழிய நம்ம சாட்சியா இருக்க முடியாது. அதனாலதான் பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து நீங்கள் யூ வில் ரிசீவ் பவர். உனக்குள்ள ஒரு மாற்றம், உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம், உங்களுக்குள்ள ஒரு கிரியையை பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். அவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் வல்லமை பெற்றுக் கொள்கிறீர்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அந்த வசனம் இருக்கிறது, வாசிங்க சிஸ்டர். அப்போஸ்தலர் 2:4. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியின் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். அப்போ 1:8 சொல்லிட்டு நீங்க காத்திருங்கன்னு சொல்றாரு. 2ஆம் அதிகாரத்துல இவங்க எல்லாரும் பெந்தைக்கோஸ்தே நாள்ல காத்திருக்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர்கள் எல்லாரும் வல்லமை பெற்றுக் கொண்டார்கள்.
120 பேர் மேலும் பரிசுத்த ஆவியானவரை இறங்க ஆரம்பிக்கிறார். ஆவியானவர் அந்த ரூமுக்குள்ள இறங்குகிறார், மேலறை வீட்டுல இறங்குகிறார். அவர் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள் என்று எழுதப்பட்ட வசனத்திலே அப்படி இன்னொரு அர்த்தத்துல, ஏன்னா வல்லமை பெற்றுக்கொள்வீர்கள் இயேசு அப்போஸ்தலர் 1:8 சொன்னபடியே அவர்கள் நிரப்பப்படுகிறார்கள், வல்லமையை பெற்றுக் கொள்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எப்ப விசுவாசிகள் தேவ பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்படுறீங்களோ அப்ப உங்களுக்குள்ளே தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது அல்லது ஆக்டிவேட் ஆகி கொண்டிருக்கிறது. ஆமே, இதை விசுவாசிக்கணும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்பொழுது 2 காரியம் நடக்கிறது. நீங்கள் வல்லமையை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள், இன்னொரு பக்கம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறீர்கள். நிரப்பப்பட வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 1:8, அப்போஸ்தலர் 2:4 நம்ம படிக்கிறோம். அப்போ முதல்ல பரிசுத்த ஆவியானவர் என்ற நபர் நமக்குள்ள வருகிறதையும் நாம் அவரை அறிகிற அறிவுல வளர்கிறதையும் தான் ஆண்டவர் இந்த நாள்ல நமக்கு எதிர்பார்க்கிறார். அதே போல சரி, அப்ப பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் நம்மோட சேர்ந்து நமக்குள்ள வந்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரா? அவரோட வேற என்னென்ன காரியம் நடந்து கொண்டிருக்குது என்று பார்க்கும் பொழுதுதான் தேவ தூதர்கள் ஊழியமும் அவரோடு இணைக்கப்படுகிறது. இது நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கையில பல இடத்துல வாசிக்கலாம். நான் 2-3 இடத்துல மட்டும் நான் கோட் பண்ணிட்டு நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். எங்கெல்லாம் ஆவியானவர் இருக்கிறாரோ அங்கெல்லாம் தேவ தூதர்கள் இருந்ததாக ரெக்கார்டுல எழுதப்படுகிறது, வேத வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்ட தேவ ஜனமே, நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறோம் என்ற சத்தியத்தை விசுவாசிக்கிறோம். ஆவியானவருடைய வல்லமை நமக்குள்ள இருக்கிறது என்று விசுவாசிக்கிறோம். இன்னொரு காரியத்தை நம்ம விசுவாசிக்க வேண்டும், தேவ தூதர்களும் நம்மோட கனெக்ட் ஆயிருக்கிறாங்க. நமக்கான தூதர்கள் அல்லது நம்மோடு இணைக்கப்படும்படியாக தேவ தூதர்களையும் தேவன் இந்த ராஜ்யத்தின் பணிக்காக, தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில செய்வதற்காக, தேவனுடைய ஊழியங்களை செய்வதற்காக அல்ல, அது மாத்திரமல்ல விசுவாசிகளாகிய நாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரிப்பதற்காக அல்லது நித்திய ஜீவ வாழ்க்கையை சுதந்திரிப்பதற்காக அனுப்பப்படும் பணிவீடு ஆவிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர்ல வாசிக்கிறபடி அவர்கள் எல்லாம் ரட்சிப்பை சுதந்திரிக்கும் நிமித்தமாக அவர் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிட ஆவிகளா இருக்கிறார்களே. அனுப்பப்படும் பணிவிட ஆவிகளா இருக்கிறார். ஏன் அந்த அனுப்பப்படும் பணிவிட ஆவிகள் நமக்கு இருக்கிறாங்க? தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில செய்வதற்காக, தேவனுடைய பணிகளை, தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்காக, தேவனுடைய வசனத்தை, ஜீவ வார்த்தைகளை பிரசங்கிப்பதற்காக, தேவனை குறித்து பேசுவதற்காக, தேவனுக்குள் பிழைத்திருப்பதாக, தேவனுடைய சித்தத்தை எல்லாம் இந்த பூமியில செய்வதற்காக பரிசுத்த ஆவியானவருடைய அவருடைய வல்லமையும் தேவ தூதர்களும் நமக்கு கனெக்ட் ஆகப்பட்டிருக்கிறாங்க. ஒரு முதலாவது சேவனை குறித்து வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரம் வசனம் 8 மற்றும் 15 2 வசனங்களையும் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரம் வசனம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். சேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். சேவான் விசுவாசத்தில் 15 வாசிங்க. ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சேவானை குறித்து வாசிக்கிறோம். விசுவாசத்தினால் வல்லமையில நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே அற்புத அடையாளங்கள் செய்கிறான். அவன் எந்த வல்லமையில நிரப்பப்பட்டிருந்தான் அப்படின்னு நீங்க பார்ப்பீங்க என்றால் அப்போஸ்தலர் 7:55 வாசிக்கிறோம். அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்துன்னு சொல்லப்படுகிறது. 7:55 அது பின்னாடி படிக்கிறோம் அடுத்த பகுதியில. அப்போ பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அற்புத அடையாளங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறவனுக்கு அவனுடைய முகமே தேவதூதன் முகம் போல மாறுகிறது. எங்கெல்லாம் ஆவியானவர் நமக்குள்ள நிரப்பப்படுகிறாரோ, எப்பப்பெல்லாம் நம்முடைய உள்ளான ஆவியில தேவனுடைய வல்லமை நிரப்பப்பட அல்லது ஆவியானவரோட ஐக்கியத்தை வளர்த்துக்கொள்ள அதாவது நம்முடைய லைஃப் ஸ்டைல்னு சொல்றாங்கல்ல, அந்த லைஃப் ஸ்டைலே ஆவியானவரோடு கனெக்ட் ஆகி அவரால் நிரப்பப்பட்டு அவர் அறிந்து அவர் சத்தத்தை கேட்டு அவரால் வழி நடத்தப்படுகிற வாழ்க்கைக்கு நாம் வளர நமக்குள்ளே தேவ தூதர்களுடைய ஊழியத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அல்லது தேவ தூதர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் நம்முடைய எல்லைகளை விசாலமாக்க முடியும். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. விசுவாச எல்லைகள் எல்லாத்தையும் கர்த்தர் விசாலமாக்க போகிறார். உங்களுடைய விசுவாச அளவுகள் எல்லாத்தையும் தேவன் விசாலமாக்க போகிறார்.
நீங்கள் அறிந்து விசுவாசித்திருக்கிற விசுவாச அளவுகள் அதிகமாக்கப்படுவதாக, உங்களுடைய தரிசனங்கள் விரிவாக்கப்படுவதாக, உங்களுடைய யோசனைகள் வளர்கிற ஆசைகள், தேவனை அறிகிற அறிவுகள், தேவனை அறிகிற அந்த வளர்ச்சி எல்லாம் விசாலமாக்கப்படுவதாக. ஆமே. அப்ப ஸ்தேவானை குறித்து வாசிக்கும்போது பரிசுத்தாவினால் நிரப்பப்படுகிறான் என்று சொல்லப்படுகிறது ஒரு பகுதியில. இன்னொரு பகுதியில அவன் முகமே தேவதூத முகம் போல சாயல் மாற ஆரம்பித்தது. அவனை உற்று பார்க்கும்போது தேவனுடைய முகம் போல பிரகாசிக்க ஆரம்பித்தது. இதை கேட்கணும் தேவ ஜனமே, ஆவியானவர் தேவதூதர்களும் 2 பேர் கலந்துதான் இந்த ராஜ்யத்தை பூமியில ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எஸ், ஆவியானவர் பூமியில ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். இன்னொரு சம்பவத்தை நம்ம படிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கப்போம். அப்போஸ்தலர் 10:3. பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் தரிசனம் கண்டு. சரி, போதும். அப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கை 10:3 வாசிக்கிறபடி கொர்நேலியு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு ரோம பிரதிநிதியா இருக்கிற, ரோம சாம்ராஜ்யின் அந்த ராஜ்யத்தினுடைய அதிகாரத்துல இருக்கிற ஒரு 100க்கு அதிபதியாக அந்த கொர்நேலியு கர்த்தரை அறியாத புறஜாதினா இருக்கிறான். அவன் ஜெபத்திலையும் வேண்டுதலையும் தரித்து கொண்டிருக்கிறவனுக்கு தேவன் என்ன பண்ணாராம்? தேவதூதனை அனுப்புகிறார். ஒரு தேவதூதனுடைய பிரசனம் அவனுடைய ஜெப நேரத்துல இறங்கப்படுகிறது, பார்க்கப்படுகிறது. அந்த தேவதூதன் சந்திக்கிற ஒரு என்கவுண்டரை, தேவதூதனோட சந்திக்கிற ஒரு கிருபையை பெற்றுக்கொள்கிறார். அப்ப என்ன நடக்குது? அப்போஸ்தலர் 10:3 நடக்கும்போது 10:19 ஆவியானவர் எங்க பேசுறாரு? பேதுரோட பேச தொடங்குகிறார். நீ அந்த வீட்டுக்கு போ, 3 பேர் உன்னை தேடி வர்றாங்க, நீ போ, அந்த வீட்டுக்கு போன்னு இங்க சொல்ல. தேவதூதர் ஒரு பக்கம் கொர்நேலியை ஆயத்தப்படுத்த, ஆவியானவர் ஒரு பக்கம் பேதுருவை ஆயத்தப்படுத்த, ஆக மொத்தம் தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய வசனம் புறஜாதிகளுக்கும் வருகிறது என்ற சத்தியம் விளங்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த இடத்துல ஒரு பக்கம் தேவதூதர் ஊழியம் செய்யறார், ஒரு பக்கம் ஆவியானவர் ஊழியம் செய்யறார். 2 பேருமே சேர்ந்து செய்யறாங்க. என்ன நடக்குது இந்த சம்பவத்துல? அப்போஸ்தலர் 10:44 வாசிக்கும் பொழுது, வசனத்தை கேட்டவர் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா, சொல்லுவோமா? அல்லேலூயா. எங்க ஆவியானவர் இருக்கிறாங்களோ அங்கே தேவதூதருடைய கனெக்டிவிட்டிஸ் இருக்குது, அங்க ஒரு கிரியை இருக்கிறது. தேவதூதரும் அல்லது பரிசுத்த ஆவியானவர் 2 பேருமே ஒரே தரிசனத்தை தான் செய்யறாங்க. என்ன செய்யறாங்க என்றால், தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே கட்டுகிறார்கள். வசனத்தை அறியாதவர்கள் வசனத்தை அறிந்து கொள்ளும்படியாக, ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக, தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படும்படியாக பரிசுத்த ஆவியானவரும் தேவதூதர்களும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஊழியம் செய்வதற்கு ஆயத்தமா இருக்கிறார்கள், ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, சொல்லுவோமா? அல்லேலூயா. 2000 வருஷத்துக்கு முன்பதாக, 2000 இல்லையா, ஃபர்ஸ்ட் செஞ்சுரியிலே தேவதூதர் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப எத்தனாவது? 20வது நூற்றாண்டுக்கு மேல இருக்கிறோம். இந்த நாட்களிலும் அதே ஆவியானவரும் அதே தேவதூதரும் இருக்கிறாங்க. எதுக்காக? உங்கள் மூலமாக கிரியை நடப்பிப்பதற்காக. அல்லேலூயா, சொல்லுவோமா? அல்லேலூயா. உங்கள் மூலமாக ராஜ்யத்தை கட்டுவதற்காக. வசனத்தை வாசித்து கொண்டு விளக்கம் தெரியாத அந்த அது மாத்திரம் இல்ல, பிலிப்பு, இன்னொரு சம்பவத்துக்கு படிக்க போறோம். பிலிப்புக்கு ஒரு வசனம் தெரியல. மந்திரி பிலிப்பு சந்தித்த மந்திரி இல்லையா, எத்தியோப்பியான மந்திரி பிலிப்பு சுவிசேஷகன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் வசனம் 26 வாசி கேட்போம். அப்போஸ்தலர் 8:26. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். சரி, அப்போ பிலிப்புவை யார் முதலாவது சந்திக்கிற? ஒரு தேவதூதன். என்ன செய்யறாரு? நீ தெற்கு முகமா போ, காசா வழியா போ, வனாந்தர மார்க்கமா போ. ஏன் அப்படி ஒரு டைரக்ஷன் கொடுக்கிறாரு? ஏதோ ஒரு ஊழியத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. ஊழியக்காரர்களுக்கு ஊழியம், தேவ பிள்ளைகளுக்கு தேவனுடைய கிரியைகளை செய்யப்படுவதற்காக. அப்ப 29 வாசிங்க. அது 8:26 8:29 அதே அதிகாரத்துல 8:29.
ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். ஆவியானவர் என்ன சொல்றாரு? இப்போ முதல்ல தேவதூதன் பேசுறாரு, இப்ப யார் சொல்றாரு? ஆவியானவர் பேசுறாரு. அந்த ரதத்தோட சேர்ந்து கொள். அந்த ரதத்துல என்ன நடக்குதான், அந்த எத்தியோப்பியா மந்திரி, கந்தாகை மந்திரிக்கு, எத்தியோப்பிய அந்த தேசத்தானாகிய அவன் புறஜாதியான் என்ன செய்யறாரு? ஒரு மந்திரிக்கு தலைவனா இருக்கிற அவர் என்ன செய்யறாரு? வசனத்தை வாசித்து கொண்டிருக்கிறார். ஏசாயா நிருபத்தை வாசித்து கொண்டிருக்கிறார். அதோடைய அர்த்தம் புரியல. அப்போ வேத வசனத்தை விளங்க காட்டுவதற்கும் அவரை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெறுவதற்கும் இந்த ஊழியத்தை செய்வதற்காக அனுப்பப்படுகிறார்கள். அல்லது இந்த ரெண்டு பேருமே வேலை செய்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆவியானவரும் தேவதூதர்களும் உங்க வாழ்க்கையில இணைந்து அல்லது உங்களுக்குள்ள இருந்து செயல்படும் பொழுது இந்த சம்பவம் எல்லாம் நடக்கும். பரிசுத்தாவியை பெறாத பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்வார்கள். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பிலிப்பை அந்த மந்திரியை போல வசனத்தை, வேத வசனம் தெரியாதவர் வேத வசனத்தை புரிய வைப்பார்கள், தேவ வசனத்தை போதிப்பீர்கள். அது மாத்திரம் ஞானஸ்தானத்தை பெறாதவர் ஞானஸ்தான சத்தியத்துக்கு வழி நடத்துவீர்கள். ஆமென். சோ இப்படியாக ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது தேவதூதர் உங்களோட கனெக்ட் ஆவாங்க. இந்த ரெண்டு பேர் இணைந்து உங்கள் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகள் விசாலமாக்கப்படும், செய்யப்படும். இதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்போ ஐயா, எனக்கு பரிசுத்தாவியானவர் வந்துட்டார்னா, தேவதூதல் இருக்கிறாங்கன்னு சொல்றீங்களே, வெறும் ஊழியத்தின் காரியத்துக்கு மாத்திரம் தானா? அல்லது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவங்க உதவி செய்வாங்களா? நிச்சயமாகவே தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் உங்களுக்கு ஊழியம் செய்வார்கள். ஆமென். இயேசு கிறிஸ்து வனாந்தரத்துல 40 நாள் உபவாசம் இருக்கிறார். ஆவியானவர் அவர் ஏவ துவங்கினார். அப்போ ஏவிதான் வனாந்தரத்துக்கு போறாரு. 40 நாள் இயேசு கிறிஸ்து வனாந்தரத்துல உபவாசம் இருக்கிறாரு. வேதத்துல வாசிக்கிறோம், பிசாசான சோதனை முடித்த பின்பு தேவதூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தார்கள்னு பார்க்கிறோம். அப்ப நாங்க என்ன நடக்குது? அவருடைய பசியெல்லாம் போக்கி அவருக்கு தேவையான உதவி பர்சனலா என்ன தேவையோ அதை தேவதூதர்கள் அன்னைக்கு செஞ்சார்கள். பணிவிடை செய்தார்கள்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். தேவதூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தார்கள். அந்த இடத்துல அவர் 40 நாள் உபவாசம் இருந்த நிமித்தம் அவருக்கு எல்லா சோர்வை எடுத்து போட்டு அவருக்கு சாப்பாடு கொடுத்து என்னென்னமோ பணிவிடை செய்ய வேண்டியதை பணிவிடை செய்தார்கள். ஆவியானவரும் தேவதூதர்கள். இதை கேட்கும் தேவ ஜனமே, தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் ஆவியானவரோட நிரப்பப்படுங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ள இறங்கி இறங்கி உங்களை நிரப்ப தேவதூதர்கள் ஊழியமும் உங்களுக்கு கூட கனெக்ட் ஆவாங்க. வல்லமையுள்ள தூதர்கள் வருவாங்க. செய்தியை கொண்டு ஒரு ஊழியங்கள் தேவதூதர்கள் வருவாங்க. ஆக மொத்தம் உங்களுடைய எப்படி சொல்றது, உங்களுடைய மனத்திரையில புரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய சொப்பனங்கள்ல தேவதூதர்கள் வருவதை நீங்க பார்ப்பீங்க. சோ இதெல்லாம் கனெக்ட் ஆகிற பரலோக ராஜ்யம் உங்களோட இடைப்பட ஆரம்பிக்கும். ஏன் சொப்பனத்துல அதிகமான செய்திகள் வருது தெரியுமா? நீங்கள் அமைதியா இருக்கிற நேரம், அந்த இடத்துலதான் உங்களுடைய மனசுல அந்த மைண்ட்ல சொப்பனங்கள் தோன்றுகிறது. ஏன் சொப்பனத்துலதான் ஆண்டு அதிகமா பேசுறாருன்னு சரியா விசுவாசி நிறைய சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, அப்பதான் நீங்க அமைதியா இருக்கிறீங்க, ரிலாக்ஸ்டா இருக்கிற நேரம், தூங்குறது, ஆள் மனசு தூங்குற ரெஸ்ட் கொடுக்குறோம். என்னைக்குமே தேவனுடைய ராஜ்யம் நம்ம அமைதியா இருந்தாதான் தேவனுடைய ராஜ்யம் செயல்படுவதை நான் பார்க்க முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமென். நானும் டென்ஷனாவோ அழுதுட்டு கொண்டிருந்தாவோ அல்லது இளைப்பாறுது இல்லாம ஒரு அலைச்சலா இருந்தாவோ, உங்களுடைய மனசு, உங்களுடைய ஆவியோ, உங்களுடைய சரீரமோ களைப்புள்ளதா இருந்துச்சுன்னா எதுவுமே என்ன பண்ண முடியாது, கனெக்ட் ஆகவே முடியாது ஆண்டவரோட. தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம என்ன பண்ண முடியாது, அறிய முடியாது. தேவனுடைய செய்தியை, தேவனுடைய வசனத்தை கேட்க முடியாது. ஆகவே 3 பகுதியும் இளைப்பாறுதலா இருக்க வேண்டும். 1, உங்களுடைய ஆவி, ரொம்ப ஸ்பிரிட் எப்படி இருக்கணும், இளைப்பாறுதலோடு இருக்க வேண்டும். உங்களுடைய மனசு, மைண்டு எப்படி இருக்க வேண்டும், இளைப்பாறுதலோடு இருக்க வேண்டும், ரிலாக்ஸேஷனா இருக்க வேண்டும். 3வது உங்க சரீரம் ரிலாக்ஸா இருக்க வேண்டும். இப்படி இருக்கும் பொழுதுதான் நீங்கள் தேவன் உங்களோட இடைப்படுவதையும் அதிகமா என்ன பண்ண முடியும், கேட்க முடியும். ஆகவே இந்த நாள்ல தேவன் நம்மோடு பேசுகிற 3 சத்தியங்கள், 3 காரியங்களை 3 பேரை வச்சு பார்த்துட்டோம். அப்போஸ்தலர் அப்படி இல்லை. எப்போலாம் நீங்க படிக்கும் போதெல்லாம் ஆவியானவரை மாத்திரம் நீங்க பார்க்காதீங்க, தேவதூதர்களும் சேர்ந்து ஊழியம் செய்யறதை பாருங்க. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில இந்த வசனங்களை அப்ளிக பண்ணி, என் வாழ்க்கையில தேவதூதர்களும் ஆவியானவரும் ஊழியம் செய்யட்டும், என் குடும்ப வாழ்க்கையில ஊழியம் செய்யட்டும், எனக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில பலனை தரட்டும் சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இன்னொன்னு நான் சொல்றேன்,
அநேக விசுவாசிகள், தேவ பிள்ளைகள் பிசாசுகளை அதிகமா தியானிக்க ஆரம்பிக்கிறாங்க, பிசாசின் வல்லமையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன், எனக்கு ஒரு கேள்வி, நீங்க பிசாசை பார்க்க முடியும் என்றால் ஏன் தேவதூதர்கள் பார்க்க முடியவில்லை? நீங்கள் பிசாசின் வல்லமைகளை உணர முடியும் என்றால் ஏன் தேவனுடைய ஆவியானுடைய வல்லமை உணர முடியவில்லை? அதுதான் என்னுடைய கேள்வி. ஏனென்றால் விசுவாசிகள், நீங்கள் நானும் வேத வசனத்தின்படி உள்ள போகும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை மட்டும் போக்கஸ் பண்ணுங்க. ஆமே, இயேசு கிறிஸ்துவினால் விசுவாசித்து அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்ட தேவ பிள்ளையே, நீங்கள் போக்கஸ் பண்ண வேண்டியது பரிசுத்த ஆவியானவரை. ஏனென்றால் அவருடைய வல்லமை பெற்றுக்கொள்ள காத்திருங்கள். ஜெபத்திலும் வேண்டிலும் தரித்திருந்தார்கள் 120 பேர். அவர்கள் ஏதோ கமிட்மெண்ட்டுக்கு வர்றாங்க. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு கமிட்மெண்ட் தேவை. அவங்க வேலை இருந்துச்சு, எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்தாங்க. ஆவியானுடைய வல்லமை பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் தனித்து உட்கார்ந்து அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய தொடுதலை உணர வேண்டும். அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவரால் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபத்தில் வேண்டும் உட்கார்ந்து இருக்கிறான். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிகள் அந்நிய பாஷையில் பேசுறீங்க? நான் அதை சொல்ல வரல. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆமே, எத்தனை பேர் ஜெபத்துல பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறீர்கள்? தனி ஜெபத்தை எத்தனை பேர் சபையில நிரப்பப்படுறோம், அப்புறம் கூட்டங்கள்ல நிரப்பப்படுறோம். உங்களுடைய பர்சனல் பிரேயர்ல நீங்க நிரப்பப்படுறீங்களா? தனியா ஆவியானவர் என்னை நிரப்புறாரு, வர்றது தெரியுதா? அவர் எனக்குள்ள இறங்குறது தெரியுதா? உங்களுக்குள்ள வந்து அவரை நிரப்புறதும், உங்களுடைய மனசை லகுவாக்கி உங்களோட பேசுறதும், சத்தியத்தை விளங்க காட்டுகிறதும் உங்களுக்கு தெரியுதா? இப்படிப்பட்ட அனுபவம் இல்லை என்றால் நீங்கள் செக்அப் பண்ண வேண்டும். நீங்க யூ-டர்ன் எடுக்க வேண்டும். நீங்க திரும்பப்பட வேண்டும். கமிட்மெண்ட்டை குறைக்க வேண்டும். போக்கஸ் பண்ணணும் ஹோலி ஸ்பிரிட். அப்பதான் நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்படும். ஜெபிப்போமா, கண்களை மூடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க மூலமாக ராஜ்யத்தின் பணியை செய்ய விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டதே ஹல்லேலூயா ராஜ்யத்தின் பணிகளை செய்வதற்காக, தேவன் ராஜ்யத்தின் பூமியில கட்டுவதற்காக. ஹல்லேலூயா. தேவ தூதர்கள் உங்களோட இணைக்கப்பட்டது. தேங்க்யூல்லா, தேங்க்யூல்லா. அவங்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஆமே, அவங்க யார்கிட்ட பேசணும்னு பேசுவாங்க ஊழியத்துல. எந்த நபர்கிட்ட தேவ தூதர் வந்து எப்படி கொர்நேலிட்ட பேசுனது, எப்படி பாருங்க பிலிப்புட்ட பேசினாரு, எல்லாத்தையும் அங்க ஸ்பிரிச்சுவல்ல ஊழியத்தின் பாதையை திறக்கிறதே தேவன் தான். ஆமே, ஊழியத்தின் பாதை மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யம் உங்க மூலமா கட்டுவதற்கு. அது மாத்திரமல்ல, யாக்கோபை போல நீங்க ஒரு பிசினஸ் மேனா அல்லது பொருளாதாரத்துல மெலும்பி வரணும்னு ஜெபம் பண்ணி கொண்டிருப்பீர்கள் என்றால், யாக்கோபுக்கு சொப்பனத்துல என்ன தேவ தூதர்கள் ஏறுகிறவளும் இறங்குறவளுமாக தரிசனம் வந்துச்சு. அப்போ ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரிக்கு என்ன பண்ணுது? அப்பயே அவருடைய இலையில நடக்க ஆரம்பிக்குது. அப்போ அதனாலதான் யாக்கோபுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பிரேக் த்ரூ, 2 பரிவாரத்தை பார்க்க முடிஞ்சுச்சு. ஒரே ஆளா போனான், ஆனா ரிட்டர்ன் வரும்போது பெருக பண்ணி வச்சு ஆண்டவர் கொண்டு வந்தா. அந்த அளவுக்கு தாங்கக்கூடாத ஆசீர்வாதத்தை கொடுத்தார். காரணம் என்ன? அந்த ஏஞ்சலுடைய அந்த மினிஸ்ட்ரி நடந்துச்சு அந்த சொப்பனத்துல. அது மாத்திரம் இல்ல, யாக்கோபுக்கு வந்து சொப்பனத்துல தோன்றி பேசின யாக்கோபே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அதெல்லாம் நீங்க ஆதியாமத்துல படிக்கும்பொழுது தேவதூதன் வந்து பேசுறதெல்லாம் லாபான் உனக்கு செய்யறதெல்லாம் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த நேரத்துல ஆண்டவர் நம்மகிட்ட பேசுறது என்னன்னா, பரிசுத்த ஆவியானவரும் தேவதூதன் இந்த ஊழியம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும் ஆண்டவரே. ஆவியானவர் இல்லைன்னா ஆவியானவரான நிரப்பப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் பிசாசின் வல்லமையில முறிக்கதான் ஆண்டவருடைய ஆவியின் வல்லமை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது விசுவாசி. எனக்கு வல்லமையின் ஆவியான எனக்குள் இருக்கிறார். அந்த பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால் என்ன பண்ண விரட்டி விட்டுருவேன். எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரால். பிசாசுக்கு மாத்திரம் ஆவியானவர்கள். ஆவியானவர் வரும்போது தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யம் பூமியில ஸ்தாபிக்கப்படும் என் மூலமாக. எனக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறது. அப்ப என் மூலமாக மற்றொரு வாழ்க்கையில் கட்டப்படுகிறது. ஒரு குழுவா இருந்தா குழுவுல கட்டப்படுகிறது. 120 பேர் ஒரு சின்ன குழு. அந்த குழுவுல என்ன பண்ண தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட்டது. ஆமே, அதுல ஒரு ஆள் இந்தியாவுக்கு வந்தார். ஆமே, தோமா இந்தியாவுக்கு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்டர்நேஷனல் பெரிய மினிஸ்ட்ரிஸே ஆண்டவர் ஓபன் பண்ணார். இதை விசுவாசிக்கு நீங்க சாதாரண ஆளா இருக்கலாம், ஆனா ஆவியானவர் இருந்தாதான் விஷயம் இன்டர்நேஷனல் லெவல்ல ஆண்டவர் கான்டாக்ட்ஸ கொண்டு வருவார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க சாதாரணமா இருக்கலாம். ஒண்ணும் இல்ல, தேவ தூதர்ல பிரசன்னத்தை விசுவாசிங்க. தேவ தூதர்ல அந்த ஊழியத்தை எதிர்பாருங்க. ஆண்டவரே எனக்காக பேசுங்க, பெரிய எனக்குள்ள கிரியை நடப்பீங்க. ஆண்டவரே ஆவியானவரே என்னை இன்னும் நல்ல பலமா நிரப்புங்க. இன்னும் பிரசனத்தை நான் வாஞ்சிக்கிறேன்.
இன்னும் உம்முடைய ஊழியத்தை நான் வாஞ்சிக்கிறேன். உம்முடைய கிரியை நான் ரொம்ப வாஞ்சிக்கிறேன். 10வது ஆண்டவரே, அபிஷேகம் 10வது ஆண்டவரே, அனாயிண்டிங் லெவல் 10வது ஆண்டவரே, கிருபை வரங்கள் 10வது ஆண்டவரே, இன்னும் தாரும். எசேக்கியேல கடக்க பண்ணினீரே, என்னையும் கடக்க பண்ணு ஆண்டவரே. பல லெவல் கடக்க பண்ணினீர் ஆண்டவரே. இன்னைக்கு என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட, ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. பரிசுத்த எல்லாம் அன்மியூட் பண்ணிக்கங்க, அன்மியூட் பண்ணி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய கரம் இறங்கும்படியா ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. லகதரபல ஷகதரபல. முக்கியமான நேரம். ஹல்லேலூயா. ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்களுடைய சிந்தனையை திருப்பி ஆண்டவர்கிட்ட கேட்க வாங்க. ஆண்டவரே, லகதரபல ஷகதரப, என்னுடைய வீட்டுல தேவதூதல் இறங்கட்டும். ரிமல ஷபல கதரபா, லகதரபல ஷகதரகதரபல கதரபா லிகதரபா. என்னுடைய ஆவிக்குரிய மண்டலத்துல தேவதூதல் இறங்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆவியானவர் என்னுடைய சரீரத்துல இறங்கும்படியா ஜெபிக்கிறேன். 120 பேர் மேல இறங்கின ஆவியானவர். லகதரபல ஷபல ரகதரபா. என் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு தேவை ஆவியானவர். எனக்கு தேவை அவருடைய அன்பு. ஆவியானுடைய அன்பின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் பவுல் சொல்றாரு. அல்லாமல் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்கள் ஊற்றப்பட்டிருக்கிறபடியா அந்த நம்பிக்கை நம்ம வெட்கப்படுத்தாது. அந்த அன்பு நம்மளை வெட்கப்படுத்தாது. கேளுங்க கேளுங்க. இந்த போன் பிரேயர்ல யாரா இருந்தாலும் சரி, ஆண்டோடைய அபிஷேகம் ஆவியான நிரப்புன்னு சொல்லி கேளுங்க. அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி வந்தார்களா, அப்பொழுது ஆவியான வந்தார். ஹல்லேலூயா. ஒரே மனசு ஒரே சிந்தையா இருப்பீர்கள் என்றால், நீங்கள் 3 பேரா இருந்தாலும் சரி, 30 பேரா இருந்தாலும் சரி, அல்லது 3000 பேரா இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, ஒரே மனசு ஒரே சிந்தை இருக்கும் என்றால் ஆவியானுடைய உலாவுதல், ஹல்லேலூயா, அவருடைய தொடுதல் பலமாய் இருக்கும். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. ரகதரபல ஷகதரபா. ஜெபிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. மரபலகதரபா. தேவனுடைய வல்லமையின் ஆவியான நிரப்பட்டும். உச்சந்தலில் உள்ளங்கால் வரைக்கும் உம்முடைய ரத்தம் பாயட்டும். உம்முடைய அபிஷேகம் இறங்கி வருவதாக. லிகரகதர். புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். புதிய ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளட்டும். ரகபா ரபல ஷபரகதரபா. தேவ தூதர் ஊழியங்கள் திறக்கப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன். ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி திறக்கப்படுவதாக. ஷபா பாபா ரிகதர கதரப லகதரப லகதரப லஷபரகதரப லகதரப பாபா மரபரகதரப லஷகதரப. ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக தேவதூதர் இறங்குவார்களாக. லேக ரேகே ரேகா ரகத ரகதரப லேலே ரஷபர. பரிசுத்தாவியை பெறாதவர் பரிசுத்தாவினால் நிரப்பப்படுவார்களாக. நிரம்பி நிரம்பி வாழ்கிற அனுபவத்தை தருவீராக. லேக ரகத ரகதரப லகதரபர சகரப லகதரப லேலே ரேலே ரேஷபர கதரபப மரபர கதரப லஷகரோலோ லேகரப லஷபர கதரப. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Hallelujah. ஆவியானவரே, இந்த போன் பிரேயர்ல கலந்துக்கிற ஒவ்வொருவரையும் நீ நிரப்ப போறதுக்கா ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீ தொட போறதுக்கா நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருடைய ஆவிக்குரிய மண்டலங்களை திறந்து விடுங்க ஆண்டவரே. அவங்க கண்களை திறந்து விடுங்க தகப்பனே. பணிவிட ஆவிகளை திறந்து விடுங்க ஆண்டவரே. தேவ தூதர்களாகிய பணிவிட ஆவிகள் இறங்கட்டும் அளவற்ற விதமாக. அவங்களுடைய எல்லா ஸ்பிரிச்சுவல் மண்டலங்கள்ல ஆவிக்குரிய தலங்கள்ல இறக்கப்படுவார்களாக. யாக்கோவுக்கு இறங்கினவரே, பழைய ஏற்பாட்டு யாக்கோவுக்கே நீ இறங்குவீர் என்றா, புதிய ஏற்பாட்டு விசுவாசி வாழ்க்கையில அதிகமா இறங்குவீராக. ஏஞ்சல்ஸ் மினிஸ்ட்ரியை பேசுங்க, பேசுங்க, ரிலீஸ் பண்ணுங்க. உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில ஏஞ்சல்ஸ் மினிஸ்ட்ரி ரிலீஸ் பண்ணுகிற ஆவியானவரே.
ரிலீஸ் பண்ணுங்க, ரிலீஸ் பண்ணுங்க. அவங்க தூரத்துல இருந்தாலும் ஏஞ்சல்ஸ் அனுப்புங்க. அவங்க எங்க இருந்தாலும் தூதர்களை அனுப்புங்க. அனுப்பப்படும் பணிவிடாவிகளை அனுப்புங்க. கமாண்ட் பண்ணுங்க. லே ரே காதா ராகா தாரா காரா லகா ராகா ராகா தாரா ஷாகா ரா. ஏஞ்சல்ஸ் மினிஸ்ட்ரிஸ் ரிலீஸ் பண்ணி ஜெபிக்கிறேன். உங்களுடைய ஊழியம் சாதாரண ஊழியமா இருக்கலாம். லகதரா கதரா ஷபரா கதரபா. ஆனா தேவ தூதல் ஏறுகிறவர் இறங்க ஆரம்பிப்பார்கள் என்றா உங்களை அடுத்த லெவலுக்கு கத்த கொண்டு போவார். உங்களுடைய ஊழியங்கள் கட்டப்படும். உங்களுடைய ஊழிய விருத்தி அடையும் இயேசுவின் நாமத்துல. பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. தேவனுடைய வல்லமையின் கரம் இறங்குது, 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 இறங்குது. இன்டர்நேஷனல் லெவல்ல ஓபன் பண்ணி விடுங்க ஆவியானவரே. அந்த 120 பேர் மேல் வீட்டுல இறங்கும் பொழுது தோமாவை இன்டர்நேஷனல் லெவலுக்கு அனுப்பி விட்டீங்க, இந்தியாவுக்கு அனுப்பி விட்டீங்களே. கொஞ்சம் பேர்னாலும் அநேக பேர்னாலும் பெரிய லெவல்ல கொண்டு போகிற ஆவியானவர் உங்களுக்குள்ள இருப்பார் என்றார். மரபல்லக பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டுவாய் என்றார். ஆவியான நிரப்புங்க, கேளுங்க. என்னை நிரப்பி நிரப்பி நிரப்புங்க. அனுதின நிரப்பி கொண்டிருக்கிற வாழ்க்கை. விட்டு கொடுங்க, அர்ப்பணிங்க. கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் குறைங்க. ஆவியானோட என்கேஜ்மெண்ட் கூட்டுங்க. எங்கே பிஸி வித் ஹோலி ஸ்பிரிட், பிஸி வித் ஹோலி ஸ்பிரிட். உங்களோட லைஃப் அப்படி மாறட்டும். ராகா ராகா பிஸியா இருங்க. ஹோலி ஸ்பிரிட்டோட வேதத்தோட பிஸியா இருங்க. ராகா ராகா பாபா நிரப்புறா நிரப்புறா. யார் யார் இந்த கமிட்மெண்ட் வர்றீங்க ஆண்ட கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் ரிலீஸ் பண்றாரு. உங்க கமிட்மெண்ட் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த 8ஆம் தேதி புதிய தொடக்கம். கிறிஸ்துக்குள் பிஸியான ஒரு வாழ்க்கை. ஆவியானவருக்குள்ள பிஸி. நிரப்பட்ட 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 லே லே ரே காதா ரா காதா ரா பா ஷகா ரா பா லோ பா ரா காதா ரா பா லா ஷகா ரா காதா ரா பா லே பதா ரா பா லா காதா ரா பா ரா ஷகா ரா லா. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். இந்த கிருபையை நீ கொடுக்கறேக்கா சோதரிக்கிறேன். கிருபையை கொடுக்கறேக்கா சோதரிக்கிறேன். லக்ஷா ரா ஷகா ரா காதா ரா. இன்டர்நேஷனல் வார்த்தையை காட்டி கொண்டிருக்கிறீங்க, அதுக்காக சோதரிக்கிறேன். இன்டர்நேஷனல் என்ற வார்த்தையை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளில் இந்த 8ஆம் தேதி இன்டர்நேஷனல் லெவல்ல இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வாதம் உண்டாவதாக ஜெபிக்கிறேன். க்ளோரி 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 க்ளோரி. அபிஷேகம், அளவற்ற அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும், 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 பெற்றுக்கொள்ளட்டும். அபிஷேகம் தான், நம்முடைய ஆவியானவர் தான் எல்லா விஷயமே. நிரப்பப்பட்டு 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 இன்னும் பத்தாது பத்தாது ஆண்டவரே. நிரப்பி 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 ஆழங்களுக்கு கொண்டு போங்க ஆண்டவரே. ரகத ரகத ரலா லே லே ரே லே ரே லே ரே லே ரே ரே கத ரகத ரா லகத ரகத ரபா ஷகத ரபா மரப ரகத ரபா ல ஷகத ரபா. கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். வாய்களை விரிவாய் தர நான் நன்மை நான் நிரப்புவேன். உன் வாயை நன்மை நான் நிரப்புவேன். ஷபா ரபா லபா தர பர பரா லகத ரப ரகத ரபா. அந்நிய பாஷைகள் புறப்படட்டும். ரிகத ரகத ரபா. அபிஷேகம் ரிலீஸ் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சரீரத்தில் ஆவியான இறங்கட்டும். தேங்க்யூ ரகத ரபா. பரிசுத்தாவி பெற்றுக்கொள்கின்ற பேச்சை இருக்கக்கூடாது இயேசுவின் நாமத்தினால். ரகத ரபா லக ரகத ரகத ரபா. அக்கினி இறங்குது, அக்கினி இறங்குது, அக்கினி இறங்குது. எங்க அக்கினி இறங்குது? தேவனுடைய அக்கினி இறங்குது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ரகத ரபா பாபா லப ரகத ரபா. தேவ பிரசன்னம் அக்கினியான ஆவியானவர் எங்கும் இறங்கி கொண்டிருக்கிறார், இறங்கி கொண்டிருக்கிறார். உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறார். ரகத ரகத ரபா. என்னுடைய கண்களை நான் பார்க்கிறேன். ஷக ரபா ரகத ரபா. எல்லாரையும் நிரப்புகிறார் அக்கினியின் ஆவியானவர். கட்டுகள் அறுக்கப்படுகிறது, மந்திர கிரியைகள் அழிக்கப்படுகிறது, எல்லா செய்வின சுட்டரிக்கப்படுகிறது. உனக்குள்ள அபிஷேகம் ரகத ரபா, உனக்குள்ள அக்கினி லகத ரபா. எல்லாம் சுட்டரிக்கப்படும்,
சுட்டரிக்கப்படும். எந்த பிசாசும் நிக்க முடியாது. இயேசுவின் நாம ரகாத ரகாத ரகாத. எந்த லூசிபர் இருந்தாலும் சுட்டரிக்கப்படுவான் இயேசுவின் நாமத்தால. ரகாத ரபா லக லகத ரபா ரஷகத ரபா லகத. தேவ வல்லமை இறங்குது இறங்குது இறங்குது. ஆவியானுடைய தூதருடைய ஊழியம் இறங்கட்டும். ரகாத ரபா இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே அதிகாரமுள்ள தூதர்கள் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வல்லமையுள்ள தூதர்கள் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லைகள் இறங்கட்டும். பிசாசினால் பாதிக்கப்பட்டவர்களே தேவ பிள்ளைகளை நீர் விடுதலையாக்குவீர்களாக. ரகாத ரகாத ரபா. சாத்தான் கட்டப்பட்டான். ரகாத ரபா ரகாபா ரஷாகா ரபா. சங்கிலினால் கட்டப்பட்டான். சகா ரகாத ரபா. சாத்தான் விழுந்து போனவன். ஷபா ரகாத ரபா. பிசாசு விழுந்து போனவன். ஷபா ரகாத ரபா பா 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 பா. ஓ தி க்ளோரி. ஷபாபா ரகாத 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 ரபா. நிறைவு 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 நிறைவான அபிஷேகம். நிறைவானது வரும்போது குறைவானது வெளியேறணும் வெளியேறணும். நீ வெளியேறு. எந்த அசுத்த ஆவிகளே, எந்த விக்கிரத்தின் ஆவிகளே, எல்லா மந்திர ஆவிகளே, இயேசுவே நாம் செய்வினை வல்லமையின் ஆவிகளே எல்லாம் வெளியேறுங்களே. இயேசுவே நாமத்தை தேவ பிள்ளைகளை விட்டு வெளியேறு. ஷாகாதா ராகாதா ராகாதா ரா. தேவ பிரசன்னம் ஆவியான வல்லமை இறங்கட்டும். புதிய கிருபைகள் இறங்கட்டும். ஆவியின் கனிகள் நிரப்பப்படட்டும். அன்பு சந்தோஷம் சமாதானம் பெருகட்டும். அன்பு சந்தோஷம் சமாதானம் பெருகட்டும். ஆவிக்குரிய வரங்கள் செயல்படட்டும். ஆவிக்குரிய வரங்கள் செயல்படட்டும். வரங்களை நாடுங்கள். அன்பை நாடுங்கள். விசேஷமாக தீர்க்க தரிசன வரங்களை விரும்புங்கள். நாடுங்கள். தீர்க்க தரிசன வரங்களை நாடுங்கள். விசேஷமாக விசேஷமாக தீர்க்க தரிசன வரங்களை நாடுங்கள். வயிற்றுல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் புறப்படட்டும். எனக்குள்ள இருக்கிற தீர்க்க தரிசன வரம் செயல்படட்டும். அக்னி இறங்கட்டும். அக்னி இறங்கட்டும். அக்னி இறங்கட்டும். அபிஷேக அக்னிக்கு வரங்களின் அக்னி இறங்கட்டும். வரங்களின் அக்னி இறங்கட்டும். சீதே ரீகே திரே 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 லகதர தரிசன கண்கள் திறக்கப்படுவதாக. உன்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக. சகல ரகசியத்தை அறியத்தக்கதான கண்கள் திறக்கப்படுவதாக. சத்தங்கள் திறக்கப்படுவதாக. தீர்க்க தரிசன அபிஷேகத்தின் வல்லமை கிரியை செய்வதாக. தரிசனங்கள் கிடைப்பதாக. வரும் காரியங்கள் விவரிக்கப்படுவதாக. வரும் காரியங்களை பார்ப்பீர்களாக. இதுவரைக்கும் நடந்ததை பார்ப்பீர்களாக. கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. இந்த நாளில் எல்லாரும் நீ தொட்டிருக்கிறாய் சோதரிகள். எல்லாரும் நீ தொட்டிருக்கிறாய் சோதரா. காலங்கள் கடந்து போய் கொண்டிருக்குது ஆண்டவரே. இனியும் நாங்கள் அசாதாரணமாய் ஆண்டவரே சாதாரணமாய் வாழாதபடி அசாதாரணமான தேவ ஜனமாய் வாழ்ந்து இந்த உலகத்தை ராஜ்யத்தை கட்ட கிருபை சேரக்கா ஸ்தோத்திரம். இந்த நாளிலே தொட்ட ஒவ்வொரு ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அப்பா ஆவியானவரே எங்களை நிரப்பினதற்கு